Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸர்சைஸ் 3.1ல 5th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த क्वेश्चन வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா கரன்சிஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இல்ல 5 ரூபாய் கரன்சி, 10 ரூபாய் கரன்சி, அதுக்கு அப்புறம் 20 ரூபாய் கரன்சி இது எல்லாமே வந்து பேப்பர்ல இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். மொத்தம் எத்தனை பீஸ் ஆஃப் பேப்பர்னு பார்த்தோம்னா 12 பீஸ் ஆஃப் பேப்பர். ஆனா நான் 5 ரூபாய் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 10 ரூபாய் வந்து நான் y ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 20 ரூபீஸ் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இசட் நெட்டு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 12 பீசஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. அப்படின்னா எனக்கு எக்ஸு ஒய் இசட் மொத்தத்தையும் சேர்த்தோம்னா எனக்கு 12 பீசஸ் ஆஃப் பேப்பர். அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 12ன்னு எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 105 நெட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ரூபி காயின்ங்கிறப்ப 5x, அடுத்து 10 ரூபீஸுங்கிறப்ப 10y, அடுத்து வந்து பார்த்தோம்னா 20 ரூபீஸுங்கிறப்ப 20z. இதோட டோட்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 105. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் இன் தே நம்பர். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸுங்கிறப்ப 5x அதுக்கப்புறம் 10y அதோட நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 105. அந்த வேல்யூவை விட எனக்கு 20 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு 20யை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு இதோட இதை ஆட் பண்ணனா 125 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கரன்சிஸோட வேல்யூ, அதாவது 5 ரூபி காயின்ஸ் எத்தனை இருக்கும், 10 ரூபீஸ் எத்தனை இருக்கும், 20 ரூபீஸ் எத்தனை இருக்கும்னுட்டு நான் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இந்த 3 ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு எந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு பார்த்தோம்னா 2 and 3 நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஃப்ரம் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு z வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 10 - 5ங்கிறப்ப எனக்கு 5y, இதுவும் எனக்கு -5xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -25ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கு. -20 தான் கிடைக்கும். -20 இது எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு எந்த டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 5ஐ காமன் எடுத்துடுறேன். அப்படின்னா x ப்ளஸ் y ஈக்குவல் டு -20. அப்படின்னா இந்த இடத்துல 5ஐ நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -20/5. அப்படின்னா இது 5 1s, இது 5 4s. அப்படின்னா -6 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். எது ரெண்டையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா 1 and 2. அப்படின்னா ஃப்ரம் 1 and 2. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10x ப்ளஸ் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் இந்த இடத்துல இசட் வந்து நான் சால்வ் பண்ணணும். இசட்டை சால்வ் பண்ணுங்கிறப்ப இதை நான் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 20 × xங்கிறப்ப 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 12யும் 20 மல்டிப்ளை பண்ணால் 240. இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணனா இதுவும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா 20z கேன்சல். அப்படின்னா இங்கே 15x வந்து கிடச்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா 10y ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 135 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இது பார்த்தோம்னா எல்லாமே 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் இதை ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இதை 5ஆல் டிவைட் பண்ணனா 5 2s are 10, அடுத்து 5 7s are 35. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 and 5ஐ சால்வ் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃப்ரம் 4 and 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா -6 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27. அப்படின்னா இதை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எலிமினேட் ஆகும் x. அப்படின்னா 3 × xங்கிறப்ப 3x மைனஸ் இருக்குன்னா -3x. அடுத்து 3 × y 3y, அடுத்து 4 3s are 12. அப்படின்னா 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27.
நான் இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு -3x + 3x கேன்சல். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு 5y கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 30. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா இங்கே எனக்கு -4ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு -4. அப்படின்னா இங்கே எனக்கு -12 கிடச்சிருக்கும். அப்படின்னா 27 - 12ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 15 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 5 1s are, இது 5 3s are. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 3ங்கிறத 4 and 5th ஈக்குவேஷன் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் y is equal to 3 in 4. அப்படின்னா எனக்கு 4th ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -3 + -x + y ஈக்குவல் டு -4. அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவல் டு -4. அப்படின்னா எனக்கு +3 இங்கிட்டு போகிறப்ப -3 ஆகும். அப்படின்னா -x is equal to -4 - 3. -x is equal to -7. x மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 7 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டோட வேல்யூவும் எனக்கு கிடச்சிச்சு. அதை நான் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் x is equal to 7, அடுத்து y is equal to 3 in 1. 1 வந்து பார்த்தோம்னா x + y + z is equal to 12. அப்படின்னா 7 + 3 + z is equal to 12. அப்படின்னா 7 + 3 வந்து பார்த்தோம்னா 10 + z is equal to 12. இந்த +10 இங்கே -12. அப்படின்னா z is equal to 12 - 10. அப்படின்னா z is equal to 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 7. அப்படின்னா எனக்கு 5 ரூபி காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 7 காயின்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஒய்யோட வேல்யூ 3. ஒய்யோட வேல்யூ 3ங்கிறப்ப எனக்கு 10 ரூபி காயினோ இல்லைனா கரன்சி பேப்பரோ வந்து பார்த்தோம்னா எனக்கு 3 பேப்பர் காயின்ஸ் வந்து இருக்குது. அடுத்து 20 ரூபீஸ் பேப்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பேப்பர்ஸ் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.